ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறை வடசென்னை பகுதிக்கு வரும்போது வடசென்னையுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை செய்யணும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எப்ப பார்த்தா சவுத்துக்கே போயிட்டு இருக்கிறோம், தென் சென்னைக்கே போயிட்டு இருக்கிறோம், மத்திய சென்னைக்கே போயிட்டு இருக்கிறோம். வடசென்னைய நாம ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு அதனுடைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும். அதுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான அறிவிப்பு தான் கடந்த மார்ச் 14ஆம் தேதி தங்கச்சாலையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியில வடசென்னை வளர்ச்சி திட்டம் பெயர் சூட்டி 2096 கோடி ரூபாய்க்கான 87 திட்டப்பணிகளை அறிவிச்சு தொடங்கணும். தொடங்கி வச்ச 8 மாசத்துல அந்த 87 பணிகள்ல 29 பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்று வால்டாக்ஸ் சாலையில நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில 1333 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 79 புதிய பணிகளையும் தொடங்கி வைக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வள்ளலார் நம்ம சென்னைய தர்மமிகு சென்னைன்னு சொல்லுவார். இந்த ஊருக்கு வந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறிடும்னு நம்பி வந்தவங்களை சென்னை என்றைக்கு கைவிட்டதில்லை. அப்படிப்பட்ட இந்த சென்னை மாநகரத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்று இந்த சென்னையை சிங்கார சென்னையாக வளர்த்தெடுக்க திட்டங்களை உருவாக்கினேன். இன்னைக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன். என்னை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க, மறக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க, சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது, எப்படி டெவலப் ஆயிருக்க, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அவங்க சொல்றதை கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை விட மனநிறைவை விட இந்த மாநகரத்துக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு என்ற எண்ணம் தான் எனக்குள் அப்போது வளரும். ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான். இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு. சென்னைக்கு மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் செஞ்சதை விட முதலமைச்சரா நிறைய செய்யணும்னு என்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு கூடியிருக்கு. அதுவும் வட சென்னை வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம், துவக்கி வச்ச முதலா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து இப்போ 6300 கோடி ரூபாய்க்கு 252 திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறோம். என்னென்ன திட்டங்கள் இதில் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா, பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீராக கழிவுநீர் செல்வதற்கான அமைப்புகள், அனைத்து கழிவு நீரேற்ற நிலையங்களை மேம்படுத்துதல், போதிய மருத்துவ வசதி, தொழிற்கல்வி திறன்பாடு பகிர்ந்த பணியிடம், நூலகங்களுடைய தரத்தை உயர்த்துதல், கல்வி மையம், பள்ளிக்கூட கட்டிடங்கள், விளையாட்டு மைதானங்கள், சீரான சாலைகள், பூங்காக்கள், மின்விளக்கு வசதிகள், துணை மின் நிலையங்கள். இது மட்டுமல்ல, 40 ஆண்டுகளுக்கு மேலாக 200 சதுர அடி குடியிருப்பில் இருந்த அடித்தட்டு மக்களோட தேவையை உணர்ந்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 400 சதுர அடிக்கு மேலாக மறு கட்டுமான புதிய குடியிருப்புகள் ஏற்படுத்துதல்னு சென்னை மக்களோட தேவைகளை என்னென்னு பார்த்து திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம். நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மெட்ராஸ் இருந்த பேரை சென்னைன்னு தலைவர் கலைஞர் மாத்தினார். இந்த சென்னைக்கு திமுக செஞ்ச திட்டங்களை சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். அண்ணா மேம்பாலம், கத்திப்பாரா பாலம், கோயம்பேடு பாலம், பாடி பாலம், மீனம்பாக்கம் பாலம், மூலக்கடை பாலம், மேற்கு அண்ணாநகர் பாலம்,
வியாசர்பாடி பாலம், பீட்டர்ஸ் ரோட் வெஸ்ட்காட் சாலை மேம்பாலம், பீட்டர்ஸ் ரோட் கான்ட்ராஸ்மித் சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, ஆர்கே சாலை மேம்பாலம், டவுட்டன் சந்திப்பு மேம்பாலம், பாண்டியன் சாலை, காசா மேஜர் சாலை மேம்பாலம், டிடிகே சாலை, சிபி ராமசாமி சாலை மேம்பாலம், சர்தார் பட்டேல் சாலை, எஸ்பி சாலை மேம்பாலம், எம்கேபி நகர் மேம்பாலம், பெரம்பூர் முரசொலி மாறன் மேம்பாலம், பெரம்பூர் லோக ஒர்க்ஸ் மேம்பாலம், தங்கச்சாலை மணிகுண்டு பாலம், ஆர்கே நகர் காக்கிரேன் பேசின் பாலம், ஜிகே மூப்பனார் மேம்பாலம், ரங்கராஜபுரம் மேம்பாலம், உஸ்மான் ரோடு மேம்பாலம், கோடம்பாக்கம் பாலம், ஆலந்தூர் மிசா ஆபிரகாம் பாலம், கோபதி நாராயண சாலை மேம்பாலம், நேதா நகர் மேம்பாலம், இந்திரா நகர் பாலம், மேயர் சிட்டி பாபு மேம்பாலம், இன்னும் நிறைய இருக்கு. இறக்கிது எனக்கு அவ்வளவு இருக்கு. அது மட்டுமல்ல, செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, ஏராளமான சாலையோர பூங்காக்கள், கோயம்பேடு காய்கறி அங்காடி, கோயம்பேடு பேருந்து நிலையம், மெட்ரோ ரயில் தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்னைக்கு பெரிய அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை கட்டடம், கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, ஓஎம்ஆர்ல ஐடி காரிடார், டைடல் பார்க், நெம்மேலி மற்றும் மீஞ்சூர்ல கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இன்னும் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும். அதனால்தான் எப்பவுமே சென்னை என்பது திமுகவுடைய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. சென்னையை எப்படி கடந்த காலங்களில் வளர்த்தெடுத்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் மூலமாக எதிர்காலத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி சிங்கார சென்னையை கட்டி எழுப்புவோம். பந்தாரை வாழ வைக்கும் சென்னை, மெரினாவில் உதிக்கக்கூடிய உதயசூரியனின் ஒளியிலும் திராவிட மாடல் ஆட்சியின் ஒளியிலும் ஒளிரும் ஒளிரும் ஒளிந்து கொண்டே இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.